ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து இப்படி அப்ரோச் பண்ணுறது இந்த 5 டேஸ் வந்து என்னென்ன பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த இங்கிலீஷ் ஓகேங்களா. இங்கிலீஷ் இல்லைன்னா ரீசனிங்லேருந்து போயிடலாமா. இங்கிலீஷ் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. மனசு விட்ருவீங்க. ஸோ ரீசனிங்லேருந்து போயிடலாம் ஓகேங்களா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. இதில் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டாப்பிக்ல வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. இப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ கொஷின் இருக்குது, 35 இருக்குது. இந்த 35ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஸ்ஸு அண்டு சீட்டிங் ஓகேங்களா. இது 15லேருந்து 20 மார்க் ஓகேங்களா. அப்படின்னா என்னது 15லேருந்து 20 கொஷின் இந்த பர்சன் சீட்டிங்லேருந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ரேங்கிங், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 to 5 மார்க்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலாஜிசம், அப்படி இல்லைன்னா எம்ஓடி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 to 10 மார்க்ஸ். நான் ஏன் இது ரெண்டையும் வந்து சேர்த்து போடுறேன் அப்படின்னாக்கா சிலாஜிசம் ஒரு ஸ்லாட்டில் வந்து சிலாஜிசம் கேட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்லாட்டில் வந்து எம்ஓடி கேட்பாங்க ஓகேங்களா. அது வந்து அப்படியே மாற்றி கேட்பாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் ஸ்லாட்டில் எம்ஓடி கேட்டால் செகண்ட் ஸ்லாட்டில் சிலாஜிசம் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ சப்போஸ் அப்படி கேட்கல ரெண்டையுமே கேட்குறான் அப்படின்னாக்கா உங்களோட லக்கு தான் சரியா. என்ன இது அப்படின்னா இதில் 2 டாப்பிக்குமே கேட்குறான் அப்படின்னா 3 கேட்பான். இதில் 3 இதில் 3. சப்போஸ் ஒரு டாபிக் கேட்டான் அப்படின்னாக்கா 5 கேட்பான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டைரக்ஷன் டெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் 1 மேக்ஸிமம் 3 மார்க்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், பிளட் ரிலேஷன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மார்க்லேருந்து 3 மார்க் 3 மார்க் டெஃபினட்டாக கேட்பாங்க சரிங்களா. 3 மார்க்ஸே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேர்டு ஃபார்மேஷன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஸ்டின் வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு இல்லை 2 வேர்டு கொடுத்துட்டு அந்த வேர்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், 5th லெட்டர் இதெல்லாம் எடுத்து ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுங்க. அதில் வந்து தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட் எந்த லெட்டர், இல்லை செகண்ட் ஃப்ரம் தி ரைட் எண்ட் எந்த லெட்டர், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேர்ஸ் கவுண்டிங் ஓகேங்களா. பேர் கவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஒன் அவுட் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் சரிங்களா. ஒரு கொஸ்டின் இந்த ஆட் ஒன் அவுட் எப்படி கேட்குறான் அப்படின்னாக்கா எல்லா எக்ஸாம்லேயுமே இப்போ கேட்குறாங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து எல்லாமே ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஒன்று மட்டும் அதுலேருந்து என்னது டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அந்த சீக்வன்ஸ் வந்து எந்த இதில் வந்து கேட்கும் அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீக்வன்ஸ் கொஸ்டின், இந்த ஆல்பபெட்ஸு லெட்டரு ஓகேங்களா. இந்த மாதிரி 8 B2 9 C ஹேஷ் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. அது மேபி கேட்கலாம் ஓகேங்களா. பட் ஆனால் இப்போதைக்கு அவ்வளோவா கேட்கறது இல்லை ஓகேங்களா. பட் ஆனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும். இது கேட்ட இதுவும் கோடிங் டிகோடிங் ஓகேங்களா. இதில் இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் ஓகேங்களா. இது ரெண்டுமே கேட்டான்னா அது 5 மார்க் கேட்பான், இது 5 மார்க் கேட்பான் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரீசனிங் 35ல் இருக்கும் ஓகேங்களா. இந்த 5 6 7 8 டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பார்க்க வேண்டாம். வேறு எதுல இருந்தும் கொஸ்டின் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸில் வராது ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறோம்னா ஆப்டிடியூட் போகிறோம். ஆப்டிடியூடு போனோம் அப்படின்னாக்கா இந்த ரீசனிங்கில் நமக்கு எப்படி இந்த பர்சன் சீட்டிங் இருக்குல்ல, இது எப்படி 15லேருந்து 20 மார்க்ஸுக்கோ அதே மாதிரி ஆப்டிடியூடில் டேட்டா இன்டர்பிரேஷன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15லேருந்து 20 மார்க் இருக்கும் ஓகேங்களா அவுட் ஆஃப் 35ல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் மினிமம் 8 இருக்கும், மேக்ஸிமம் 16 17 கூட இருக்கலாம்
ஓகேங்களா? அது வந்து உங்க ஸ்லாட்ட பொறுத்து. சப்போஸ் வந்து ரீசனிங் கொஞ்சம் மாடரேட் டு டஃப்பா வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் மாடரேட் டு டஃப்பா வைக்கிறான் அப்படின்னாக்கா, இந்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணிடுவான், ஈஸி பண்ணிட்டு ஒரு 16, 17 கொஸ்டின் கூட கேட்டுருவான். சப்போஸ் மத்த டாபிக்ல ஈஸியா இருக்கு அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன கம்மி பண்ணிட்டு இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாரி ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அல்ஜீப்ரா. இது வந்து கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லா எக்ஸாம்லயுமே வந்துருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிஸ்ஸிங் ஆர் ராங். ஓகேங்களா? இது வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இத தாண்டி ஆப்டிட்யூட்ல நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம அரித்மெட்டிக் இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் வந்து ஒரு 10 கொஸ்டின். அரித்மெட்டிக் வந்து 10 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ அத நான் சொல்லிடுறேன். இந்த அரித்மெட்டிக் 10 கொஸ்டின் வந்து எந்தெந்த டாபிக் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இதுல இந்த மேஜரான டாபிக் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த அரித்மெட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன அப்படின்னா, இந்த மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அது வந்து என்னன்னா, மிஸ்ஸிங் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு கேட்பான், ராங் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு கேட்பான். ஓகேங்களா? 2யுமே கேட்டான் அப்படின்னாக்கா, ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின். இப்போ நம்ம ரீசனிங்ல பார்த்தோம்ல, சிலாஜிசம் அண்ட் எம்ஓடி பார்த்தோமா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மிஸ்ஸிங் அண்ட் ராங். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் வந்தோம் அப்படின்னாக்கா, ஒரு 5 டாபிக் மட்டும் பார்த்துக்குவோம். 5 டாபிக் எப்படின்னா, அதாவது பேசிக் வந்து எல்லாமே தெரியணும். பேசிக் லெவல் கொஸ்டின் கேட்டான்னா, எல்லா டாபிக்கும் தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுல அரித்மெட்டிக்ல. அப்படி அந்த மாடரேட்ல இருந்து டஃப் லெவல் கேட்குறான் பார்த்தீங்களா? மாடரேட் டு டஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 5 to 8 டாபிக்ஸ். இது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அப்போ பேசிக் லெவல், அதாவது இந்த கிளர்க் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஈஸி டூ மாடரேட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் அரித்மெட்டிக் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இந்த அரித்மெட்டிக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னென்ன டாபிக் ஈஸியா இருக்கும்னு சொல்லிடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஜஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐ அண்ட் சிஏ. சிஏ அவ்வளவா கேட்க மாட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இதுல ஒரு கொஸ்டின், ஏஜஸ்ல ஒரு கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் இதுல ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைம் அண்ட் ஒர்க் இதுல ஒண்ணு, ட்ரெயின் இதுல ஒண்ணு, வேற என்னதுக்கு பெர்சன்டேஜுங்களா? பெர்சன்டேஜ்ல ஒண்ணு, பார்ட்னர்ஷிப்ல ஒண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவரேஜ் இதுல ஒண்ணு. ஓகேங்களா? இதுல டோட்டலா பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 டாபிக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி கேட்டாலும் போட்டுக்கலாம். 9 to 10 கொஸ்டின். ஓகேங்களா? இந்த டாபிக்ல இருந்து மட்டும் வந்துரும். ஸோ இந்த டாபிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை தாண்டி வேற ஒன்று கேட்பான். அந்த ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் வச்சு கேட்பான். ஒரு லென்த் கேட்பான். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த பிளான் இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இது கொஸ்டின்ஸ் வைஸ் உங்களுக்கு டாபிக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் செக்ஷன் வைஸ் அப்படின்னு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்டிடியூடு. ஓகேவா? இப்போ இங்கிலீஷ் போகிறோம். இங்கிலீஷில் என்ன இருக்கும்? ஆர்சி 10 மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்டு இது வந்து 5 to 10 மார்க்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் 30 அவுட் ஆஃப் 30க்கு. ஓகேங்களா? 3 மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் வந்து பார்க்காதவங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 5 வேர்டு கொடுத்துருவான். அது வந்து ஹைலைட் பண்ணியிருக்கும் சென்டென்ஸ்லேயே. ஸோ அதில் வந்து ஒரு வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1 இல்லை 2 வேர்டு கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிஸ்பெல்ட் வேர்ட்ஸு, ஃபில்லர்ஸு. ஃபில்லர்ஸ் இந்த கிளாஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 10 மார்க்லாம் கேட்டானா ஃபில்லர்ஸ் வந்து ஒரு 3 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு 5 மார்க்ஸ் கேட்டானா இதில் ஒரு 5 மார்க்ஸ் கேட்டுருவான். சரிங்களா? அதுக்கப்புறம் கிராமர் எரர்.
இது வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேறு என்ன இருக்கும்? இந்த வேர்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. வேர்டு இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னாக்கா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 30 மார்க் கேட்க போகிறோம். இதை தாண்டி எந்த டாப்பிக்குமே உங்களுக்கு வராது. அப்போ இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10th டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேங்களா? இங்கிலீஷ் அப்படியே பெரிய ரொம்ப டஃப்பாக இருக்கும் மாடரேட் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்படியே மேலே போகிறோம். மேலே போயிட்டு ஸ்கோர் பார்க்குறோம். ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 15லேருந்து 20 மார்க் எல்லாராலையுமே எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 மார்க்ஸ் வந்து எல்லாராலையுமே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 கொஸ்டின்ஸ். இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எது இல்லாமல் அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் இல்லாமல். அப்போ அரித்மெட்டிக் இல்லாமல் என்னென்ன டாபிக் இருக்குது? 4 டாபிக். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டிஐ. ஓகேங்களா? இந்த டிஐ கேல்குலேட் இது வந்து 15லேருந்து 20 மார்க். சிம்பிளிஃபிகேஷன், அல்ஜிப்ரா, மிஸ்ஸிங் ராங். இதிலிருந்து மட்டும் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ். 25 கொஸ்டின்ஸ் எல்லா வருஷமுமே வந்துடும். அப்போ இந்த 25 மார்க் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் என்னது? இந்த அரித்மெட்டிக்லேருந்து 10 கொஸ்டின் வருமா? இந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈஸி டாபிக் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஈஸியில் உங்களுக்கு என்ன வரும்? ஓகேங்களா? நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு, எந்த கொஸ்டின் எடுத்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் எடுத்தால் உடனே ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 to 5 கொஸ்டின்ஸ். அப்போ 3லேருந்து 5 கொஸ்டின் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா? அப்போது இந்த 25 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 25 கொஸ்டின்ஸை இந்த 20 நிமிஷம் இருக்குது பாருங்கள் இந்த டைமு. இந்த டைமை 25 கொஸ்டின்ஸை 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? இது நான் சொல்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் எடுத்துக்கூடாது இந்த 25 மினிட்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாச்சும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும். எதுக்கு? அரித்மெட்டிக். ஓகேங்களா? இதில் தான் என்ன பண்ண போகிறீங்க? அந்த 3 கொஸ்டினை அட்டன் பண்ண போகிறீங்க. 3லேருந்து 5 கொஸ்டின். இது அரித்மெட்டிக்கில். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து 25 ப்ளஸ் அரித்மெட்டிக்கில் ஒரு 3 இல்லைன்னா 5. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 28லேருந்து 30 மார்க் நீங்கள் இதில் எடுத்துடணும். ஓகேங்களா? அப்படியே ரீசனிங் வரும் அப்படின்னாக்கா ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. 35 மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இல்லை எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வரும், நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் 30 எடுத்தால் போதும். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஒரு 30லேருந்து 35. ஓகேங்களா? 30 to 35. இது 25லேருந்து 30. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15லேருந்து 20 இது வச்சா போதும். இல்லைங்களா? போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த ரீசனிங் ஆப்டிடியூடில் மார்க் கம்மியாகிறவங்கலாம் இங்கிலீஷில் நல்லா பண்ணியாகணும். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா மினிமம் வந்து 20, 40, 70லேருந்து 30, 65, 85 மார்க் எடுத்தாகணும். அப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா சேம் இதே 70லேருந்து 85க்குள்ளே தான் உங்களுக்கு கட் ஆஃப். ஓகேங்களா? எக்ஸாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ இந்த 70லேருந்து 75 மார்க் விட கம்மியாகுமா அப்படின்னா எப்போ கம்மியாகும் அப்படின்னா வேகன்சி இப்போ வந்து 900+ இருக்குதா? இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆக இந்த கட் ஆஃப் 65, 60 இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? 60 கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 60 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வேகன்சி இன்க்ரீஸ் ஆக. பட் ஆனால் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு இந்த 70 மார்க் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் மேக்ஸிமம் 85 வரைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கோர் ஃபோக்கஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் போடுங்க. அப்போ மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போதைக்கு இந்த லாஸ்ட் 5 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் 5 டேஸில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2லேருந்து 3 மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த ஆப்டிடியூடில் அந்த 4 டாபிக் எனக்கு ஸ்பீடாக வராது. அதாவது இதில் இருக்கிற 25 கொஸ்டினை 15 மினிட்ஸில் என்னால் போட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த 4 டாபிக் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதில் டைம் சேவ் பண்ணால் தான் இந்த அரித்மெட்டிக்கில் இந்த 3லேருந்து 5 கொஸ்டின் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன அடுத்து என்னது? ரீசனிங்கில் இந்த 5 டாபிக் மஸ்ட். இது எனக்கு நல்லா வராது அப்படிங்கிறவங்க இதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஓகேங்களா? அப்போ இந்த 5 டேஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆப்டிடியூட்ல இந்த 4 டாபிக்கு, அதுக்கப்புறம் இந்த ரீசனிங்ல இந்த ஒரு 5 டாபிக் இத வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து நீங்க எதுவும் ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைம் உங்களுக்கு தாராளமா இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. எனக்கு நல்லா வராது அப்படிங்கிறவங்க கடைசியா டைம் சேவ் பண்ணிட்டு அதில அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இத நீங்க பண்ணியே ஆகணும். அஸ் ஆஸ்பிரண்டா. ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. தேங்க் யூ. பாய்.